காங்கிரஸ் சித்தாந்தத்தை இன்னும் மழுங்கடிக்க முடியாது என்பதற்கும் இந்த தேர்தல் ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது. காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்று என்ன பார்வை இருக்கிறது? தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலம் தொட்டு இன்று தலைவர் ராகுல் காந்தி காலம் வரை ஒரு காலகட்டத்திலும் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டிருக்கிறது. ஆனால் நாம் இருப்பது ராகுல் காந்தியோட காலம் என்பதை ஒவ்வொருவரும் பேசும்போது மனதில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும். எல்லோரும் இன்றைக்கு என்ன என்று யோசிக்கிறார்கள், இன்றைக்கு தொகுதி பங்கீடை பற்றி யோசிக்கிறார்கள், இன்று நாம் உடனே ஆட்சி ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் பார்த்ததில் பழகியதில் தலைவர் ராகுல் காந்தியுடைய பார்வை அதுவல்ல. அடுத்த தலைமுறைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் என்ன செய்ய போகிறது என்ற பார்வை இருக்கிறது. இன்றைக்கு தேர்தலிலே வெற்றி பெற்றுவிட்டோம், சில இடங்களிலே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். ஆனால் தேசிய பார்வை காங்கிரஸ் தோழர்களுக்கு என்றென்றும் இருக்க வேண்டும். 40 விழுக்காடுக்கு மேல் இருந்த வாக்கு வங்கி கடைசியாக தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் 1989 தனியாக நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். எதற்காக தனியாக நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்? அவரும் ஒருவேளை யோசித்திருந்தால் பாசிச சக்திகள் வளர்ந்து விடுவார்கள், நாம் கூட்டணியோடு தான் இருக்க வேண்டும், கூட்டணியில் என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு வேறு வழி இல்லை என்று நினைத்திருந்தால் அவரும் 89 கூட்டணியில் தான் இருந்திருப்பார். இன்று வரலாறை பேசுகிறோம். நாம் இந்த வரலாறை பேசுவதற்கு வித்திட்டவர் யார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்று தலை நிமிர்ந்து நான் மேடையிலே பேசுகிறேன். தலை நிமிர்ந்து பத்திரிகையாளர்களிடம் உரையாடும் போது நான் காங்கிரஸ் வரலாற்றை பதிவு செய்கிறேன் என்றால், இந்த இடைப்பட்ட நாட்களில் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் 1989 ஆண்டு நாங்கள் யாரையும் சார்ந்தில்லை, சார்ந்திருப்பதற்கு தேவையும் இல்லை, காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்று சித்தாந்தம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது, தனியாக நிற்கிறோம் என்று நின்றார். தனியா நிற்பது ஒன்றும் மிகப்பெரிய குற்றம் கிடையாது, மிகப்பெரிய தவறு கிடையாது. ஆனா 1989 தனியாக போட்டியிட்டு 20 விழுக்காடு வாக்குகளை தலைவர் ராஜீவ் காந்தி பெற்றிருந்தார். 14 முறை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். அன்னை சோனியா காந்தி 14 முறையும் அவருடன் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டார்கள். கடைசியாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் மாநாட்டிற்கு வரும்போது அங்கு எல்லோரும் சந்திக்கும் போது நான் இதை உரையாற்றும் போது சொன்னார், நானும் அவர் கிரேட் லீடர் ராஜீவ் காந்தியுடன் எல்லா பிரச்சாரத்திற்கும் சென்றிருந்தேன் என்றார். இதெல்லாம் வரலாறு. நாம் 20 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். அதிமுக 21 விழுக்காடு ஜெயலலிதா தலைமையில், 1 விழுக்காடு தான் வித்தியாசம். ஆனால் இப்பொழுது அதிமுக எத்தனை விழுக்காடு வாக்கு வங்கி வைத்திருக்கிறது, நாம் எத்தனை சதவீத வாக்கு வங்கி வைத்திருக்கிறோம் என்று நாம் ஒருபுறம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரிட்டிஷ்காரர்களை விரட்டிய காங்கிரஸ் பேர் இயக்கம் பாசிசத்தையும் பிஜேபியை விரட்டுவதற்கு எவ்வளவு நாள் பிடிக்கும்? துணிந்து நிற்க வேண்டும். துணிந்து நின்றால்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட முடியும். எல்லோரும் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராகவில்லை என்று நாம் கவலைப்பட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் காரிய கமிட்டியில தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று தீர்மானத்தை போட்டு கொடுத்திருக்கிறோம். எல்லோரும் விரும்பினர், இந்த தேசத்தை மக்கள் எல்லாம் விரும்புகிறார்கள், அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் இன்று அரசியலை அவர் பார்க்கவில்லை. நான் உணர்ந்ததில் பார்த்ததெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன வழிகாட்டி விட்டு செல்ல போகிறோம் என்ற பார்வை அவருக்கு இருக்கிறது. அதுதான் தூர பார்வை என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கிட்ட பார்வையும் இருக்கிறது, தூர பார்வையும் இருக்கிறது. நாம் தூர பார்வையை பார்க்க போகிறோமா, கிட்ட பார்வையை பார்க்கிறோமா? லாங் டர்ம் கோல் ஆர் ஷார்ட் டர்ம் கோல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இன்றைய அரசியல்
நான் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், நான் பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும், நான் உள்ளாட்சி பிரதிநிதியாக வேண்டும். ஆனால் அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும்? காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். உழைப்பவர்களுக்கும் இந்த கட்சி மீது விசுவாசம் உள்ளவர்களுக்கும் தகுந்த பொறுப்புகளை வழங்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு தேவையான ஒன்று. இந்த தேவையை பூர்த்தி செய்துவிட்டால் நாம் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவோம். அடுத்த தலைமுறைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய ஆயுதமாக இந்த பாசிசவாதிகளை எதிர்த்து போராடும். ஆகவே அருமை தலைவர் பெருமக்கள் எல்லாம் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். அண்ணன் ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் யதார்த்தமாக பேசக்கூடியவர், எதையும் ஒளிமறைவு இல்லாமல் பேசக்கூடியவர். அவரை பெரிதாக யாரும் அவர் பேசும்போது நீங்கள் எல்லாம் ஒரு சிலர் எழுந்து சத்தம் போடுவதெல்லாம் தேவையில்லாதது. நம்ம தலைவர்களுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் எல்லாம் தலைவர் தான், என்றென்றும் தலைவர்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கு. அவர் விமர்சனம் செய்வதில் யாருக்கும் அஞ்ச மாட்டார். எல்லோரும் விமர்சனம் செய்யக்கூடியவர். ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் செய்யவில்லையா? முத்தமிழறிஞர் கலைஞரை விமர்சனம் செய்யவில்லையா? எல்லோரும் விமர்சனம் செய்வார். அந்த விமர்சனத்திற்கு பிறகு அவர் அதை சரி செய்து கொள்வார். ஆகவே எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர் பேசும்போது நீங்கள் அங்கே இங்கே கூச்சலிட்டது. இனி வரும் காலங்களில நம்முடைய தலைவர்கள் பேசும்போது கூர்ந்து கவனியுங்கள். அவர் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் பேசவில்லை என்றால் அவரை அழைத்து பேசுங்கள், அவரிடம் சென்று பேசுங்கள். இனி வரும் காலங்களில காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு எது தேவை இருக்கிறது என்றால் உண்மை, ஒற்றுமை, உழைப்பு. ஒற்றுமை இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்று நாம் ஆளுங்கட்சியாக கர்நாடகாவில் இருக்கிறோம், தெலுங்கானாவில் இருக்கிறோம், இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிறோமே, அங்கே தமிழ்நாடுக்கு நிகராக வெற்றி பெற முடியவில்லை என்று பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம், கேட்ட கேள்விகள் எல்லாம் என்ன என்றால், தமிழ்நாடு என்பது கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு எல்லாத்திலும் பின்னி பிணைந்திருக்கிறது. எப்போதெல்லாம் இந்த தேசத்திற்கு ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு எழுந்து நிற்கும். இந்த தேர்தலிலே தமிழ்நாடு எழுந்து நின்றிருக்கிறது. அதுதான் 40க்கு 40 வெற்றி. நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், முதலமைச்சர், மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது எப்பொழுதுமே மிகப்பெரிய பற்றும் அன்பும் அவரிடம் உண்டு, மரியாதை உண்டு. அவருடைய உழைப்பு, அவருடைய நேர்மை. தேர்தல் காலங்களில் தினமும் 7 மணிக்கு 8 மணிக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது 10 நிமிடம் வாதிக்காமல் அவர் போனை வைக்க மாட்டார். அது பாண்டிச்சேரி ஆகட்டும், எந்த தொகுதி ஆகட்டும், 10 தொகுதியிலும் கண்காணித்துக் கொண்டே இருந்தார். அது வேறு. அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சட்டப்பேரவையில் எது வந்தாலும் முதலில் எழுந்து குரல் கொடுப்பது காங்கிரஸ் பேரியக்கம் தான். அது மாற்று கருத்து கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.